நாட்டுப்புற கதைகள். அன்னதானத்தின் சிறப்பு. ஒரு கிராமத்தில் ஒரு அம்மாவும் மகனும் வாழ்ந்து வந்தனர். அம்மாவின் பெயர் மலையம்மாள், மகனின் பெயர் முத்துவேலன். மலையம்மாள் தின மகனுக்கு சாப்பாடு போடும் முன்பாக அவனை அழைத்து, மகனே, வெளியே போய் யாராவது அதிதி இருக்கிறார்களா என்று பார்த்து அழைத்து வா என்பாள். முத்துவேலனும் வெளியே சென்று பசியுடன் இருக்கும் யாரையாவது உடன் அமர்ந்து சாப்பிட அழைத்து வருவான். தினம் இதுவே வாடிக்கை. ஒரு நாள் முத்துவேலனும் அவன் அம்மாவிடம், இவ்வாறு அன்னமிடுவது எதற்காக, அதனால் என்ன பலன் என வினவினான். அதற்கு மலையம்மாள், இது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. உன் அப்பா இப்படிதான் அன்னமிட்டார்கள். இது நமது குடும்ப வழக்கம். இது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாராவது பெரியவர்கள் கிட்டதான் கேட்க வேண்டும் என்றாள். முத்துவேலனும் இது பற்றி யாராவது பெரியவர்கள் கிட்ட போய் கேட்டு வருகிறேன் என்று அம்மாவிடம் கூறிவிட்டு தன் பயணத்தை தொடங்கினான். முத்துவேலன் கடந்து செல்கையில் ஒரு ரோஜா தோட்டம் வந்தது. ரோஜா தோட்டத்தில் உள்ள செடிகள் முத்துவேலனை கண்டதும், வழிப்போக்கனே, நீ எங்கே போகிறாய், எதற்காக போகிறாய் என்று கேட்டன. அதற்கு முத்துவேலனும், அன்னதானத்தின் பயன் என்ன என்பது குறித்து யாராவது பெரியவர்கள் கிட்ட போய் கேட்பதற்காக நான் சென்று கொண்டு இருக்கிறேன் என்றான். அதனை கேட்டு ரோஜா தோட்டத்தில் உள்ள செடிகள், அப்படியாயின் தயவு செய்து எங்களுக்கு உள்ள ஒரு சந்தேகத்தையும் கேட்டு வா. இந்த தோட்டத்தில் உள்ள செடிகள் பூக்கள் பூக்கவே இல்லை. இது எதனால் என்று எங்களுக்காக கேட்டுக்கொண்டு வா என்றன. முத்துவேலனும், கட்டாயம் உங்களுக்காக கேட்டு வருகிறேன் என்று கூறி பயணத்தை தொடர்ந்தான். அவன் செல்லும் வழியில் ஒரு மரத்தின் அடியில் வயதான நாகம் ஒன்று படுத்து கிடந்தது. அந்த நாகம் முத்துவேலனை கண்டதும், மனிதனே, நீ எங்கே போகிறாய், எதற்காக போகிறாய் என்று கேட்டது. முத்துவேலனும், நான் அன்னதானத்தின் பயன் என்ன என்பது குறித்து யாராவது பெரியவர்கள் கிட்ட போய் கேட்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் என்றான். உடனே அந்த நாகம், அப்படியாயின் எனக்காகவும் ஒரு சந்தேகம் கேட்டு வா. எனக்கு உணவு தேடக்கூட சக்தி இல்லை. எனது மரணம் எப்போது என்று கேட்டு வா என்பது. அதற்கு முத்துவேலனும், நிச்சயமாக கேட்டு வருகிறேன் என்று கூறி பயணத்தை தொடர்ந்தான். வழியில் ஒரு விவசாய நிலத்தை கடந்து செல்கையில் அந்த விவசாயி முத்துவேலனை கண்டதும், ஏ வாலிபனே, நீ எங்கே போகிறாய், எதற்காக போகிறாய் என்று கேட்டான். அதற்கு முத்துவேலனும், ஐயா, நான் அன்னதானத்தின் பலன் என்ன என்பது குறித்து யாராவது பெரியவர்கள் கிட்ட போய் கேட்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் என்றான். அதற்கு அந்த விவசாயி, அப்படியாயின் எனக்காகவும் ஒரு சந்தேகம் கேட்டு வா. நான் எவ்வளவுதான் தண்ணீர் மடையை அடைத்தாலும் மடை உடைந்து தண்ணீர் வீணாக வெளியே போய்விடுகிறது. இது ஏன் இப்படி ஆகிறது என்று கேட்டுக்கொண்டு வா என்றான். முத்துவேலனும், கட்டாயம் உங்களுக்காக கேட்டுக்கொண்டு வருகிறேன் ஐயா என்றபடி பயணத்தை மீண்டும் தொடங்கினான். ஒரு காட்டுப்பாதை வழியாக பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். இரவு ஆனது. அப்போது ஒரு வேடன் முத்துவேலனை கண்டதும், சிறுவனே, இந்த இரவு நீ எங்கே போகிறாய், எதற்காக போகிறாய்? இரவு பயணம் ஆபத்தானது. அதனால் இன்று இரவு எங்களுடன் தங்கி மறுநாள் காலையில் பிரயாணம் செய் என்றான். வேடன் மனைவிக்கு முத்துவேலனும் அவர்களுடன் இரவு தங்குவது விருப்பமானதாக இல்லை. என்றாலும் வேறு வழி இல்லை. உணவை இரண்டாக பிரித்து ஒரு பகுதி அவள் வைத்துக்கொண்டு மறுபகுதியை வேடனுக்கு கொடுத்தாள். வேடனும் அவனது உணவை முத்துவேலனுடன் பகிர்ந்து கொண்டான். மரத்துக்கு மேல் அமைத்திருக்கும் பரண் மீது தூங்க சென்றனர். வேடன், முத்துவேலன் சிறுவனாகையால் இரவு தூக்கத்தில் அவன் உருண்டு பரணிலிருந்து கீழே விழுந்து விடக்கூடாது என்று சிறுவனை நடுவில் படுக்க கூறினான். வேடன் மனைவிக்கு முத்துவேலனை தன் அருகே படுக்க வைக்க விருப்பமில்லை. அதனால் முத்துவேலனை கடைசியில் படுத்து உறங்கச் செய்தனர். ஆனால் நடு இரவில் வேடன் முத்துவேலனை பாதுகாப்பு செய்ய கருதி தன் மனைவி உறங்கிய பிறகு எழுந்து கடைசியில் படுத்து உறங்கினான். வேடன் மனைவிக்கு இது தெரியாது. ஆதலால் முத்துவேலன் தான் பரன் கடைசியில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் என நினைத்து வேடனை பரனிலிருந்து உருட்டி கீழே தள்ளிவிட புலி ஒன்று வேடனை கொன்று சாப்பிட்டு விடுகிறது. விடிந்த பிறகே முத்துவேலனுக்கு பதில் தன் கணவனை தள்ளிவிட்டது வேடன் மனைவிக்கு புரிகின்றது. அவள் முத்துவேலனை எவ்வளவு திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டி விடுகிறாள். முத்துவேலனுக்கு வேடன் இறந்தது வருத்தமாக இருந்தது. அதன் பிறகு அவன் நிறைய பயணம் செய்து இறுதியில் ஒரு சாதுவை சந்திக்கிறான்.
அவரிடம் அன்னதானத்தின் பயன் என்ன என்று கேட்கிறான். சாது முத்துவேலனுக்கு ஒரு பழத்தை கொடுக்கிறார். இந்த நாட்டு அரசனுக்கு குழந்தை செல்வம் இல்லை. இந்த அரிய பழத்தை அரசனுக்கு கொடு. அரசனும் அரசியும் சாப்பிட்டால் அவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். பிறந்தவுடன் ஒரு தங்கத்தட்டில் வைத்து உன்னிடம் காட்ட சொல். அந்த குழந்தையிடம் நீ கேள், உன் சந்தேகம் அனைத்தும் தீரும் என்றார். முத்துவேலனும் அரசரிடம் சென்று நடந்தவை அனைத்தும் கூறினான். அதனால் அரசனும் சாது கொடுத்து அனுப்பிய அரிய வகையான பழத்தை அரசிக்கும் கொடுத்து தானும் சாப்பிட அரசியும் கர்ப்பவதி ஆகினாள். ஒரு நல்ல நாளில் அரசகுமாரன் பிறந்தான். குழந்தை பிறந்தவுடன் ஒரு தங்கத்தட்டில் வைத்து முத்துவேலனுக்கு கொண்டு வந்து காட்டினார்கள். முத்துவேலனும் அன்னதானத்தின் பயன் என்ன என்று கேட்கிறான். அதற்கு குழந்தை சிரித்தபடி, வேடனாக இருந்த நான் அரசகுமாரனாக பிறந்துள்ளேன் என்றது. ரோஜா தோட்டத்தில் உள்ள செடிகள் ஏன் பூக்களை தரவில்லை என்று கேட்கிறான். அதற்கு குழந்தை, ரோஜா தோட்டத்தில் புதையல் உள்ளது. அந்த புதையலை யாருக்காவது கொடுத்து விட்டால் பூக்கள் பூக்கும் என்பது. அடுத்து வயதான நாகராஜனின் மரணம் எப்போது என்று கேட்கிறான். குழந்தை, நாகராஜனின் ரத்தினத்தை யாருக்காவது கொடுத்து விட்டால் மரணம் அமையும் என்றது. அடுத்ததாக விவசாயிக்கு தண்ணீர் மடையை ஏன் அடைக்க இயலவில்லை என்று கேட்கிறான். அதற்கு குழந்தை, விவசாயி மனமாகாத அதிக வயதுடைய மகளை தன்னுடன் வைத்திருக்கிறான். அவனது மகளை விவாகம் பண்ணி கொடுத்தால் அவன் பிரச்சனை தீரும் என்று கூறியது. முத்துவேலனும் குழந்தையை வணங்கி நன்றி கூறினான். அரசனுக்கும் அரசிக்கும் வணங்கி நன்றி கூறினான். அரசனும் வெகுமதி அளித்து விடை கொடுத்தார். அதன் பிறகு முத்துவேலனும் சாதுவிடம் சென்று தனது எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிந்தது என கூறி வணங்கி நன்றி கூறினான். சாதுவும் இவனுக்கு உணவு அளிக்காமல் உண்ட வேடனின் மனைவி இறந்த பிறகு பன்றியாக பிறந்திருப்பதாக கூறினார். முத்துவேலனும் விடை பெற்றான். விவசாயியிடம் அவன் மகளை சீக்கிரம் திருமணம் செய்வித்தால் மடை அடையும் என்று கூறினான். அதற்கு விவசாயி, உனக்கே எனது மகளை விவாகம் பண்ணி கொடுக்கிறேன் என்று கூறி திருமணம் செய்து அனுப்பினான். முத்துவேலனும் மனைவியுடன் நாகராஜனிடம் சென்று, நாகரத்தினத்தை யாருக்காவது கொடுத்து விட்டால் மரணம் சம்பவிக்கும் என்று கூறினான். அதற்கு நாகராஜன், எனக்காக நீ போய் கேட்டு வந்திருக்கிறாய், அதனால் உனக்கே நான் தருகிறேன் என்று கூறி நாகரத்தினத்தை கக்கியது. நாகம் இறந்த பிறகு இதனை நல்லடக்கம் செய்து நாகரத்தினத்தை எடுத்துக்கொண்டு ரோஜா தோட்டம் நோக்கி சென்றனர். ரோஜா தோட்டத்தில் உள்ள செடிகளிடம் தோட்டத்தில் உள்ள புதையலை யாருக்காவது கொடுத்து விட்டால் பூக்கள் பூக்கும் என்று கூறவும், தோட்டத்தில் உள்ள செடிகள் இந்த புதையலை நீயே எடுத்துக்கொள் என கூறின. புதையலை எடுத்துக்கொண்டு வீடு போய் சேர்ந்தனர். முத்துவேலுடைய அம்மா மலையம்மாளுக்கு மழையத்தனை சந்தோஷமாக இருந்தது. மகனுக்கு நல்ல மனைவி அமைந்து விட்டாள். அரசன் கொடுத்த வெகுமதி ரோஜா தோட்டத்து புதையல், செல்வம் பெருக்கும் நாகரத்தினம் என்று மகன் பெற்றது அன்னதானத்தின் பயன் என்று புரிந்து கொண்டாள். அதன் பிறகு அவர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அன்னதானம் நிறைய செய்து கொண்டிருந்தனர். தானத்தில் சிறந்தது அன்னதானம். இதனை நாமும் தெரிந்து கொள்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.